அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மரங்களில் புதைத்தோம், மனிதத்தை மறந்தோம். வேற்றுமை வளர்த்தோம், இறைமை தொலைத்தோம். மரங்களில் புதைத்தோம், மனிதத்தை மறந்தோம். வேற்றுமை வளர்த்தோம், இறைமை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உணவில் வருகின்றோம். உமதன்பு வழியிலே என்னை ஏற்றிடுவாயே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் யோனா மண்டல இறை மக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மைய சிந்தனை கடவுளுக்கு ஊழியம் புரியும் இறை சமூகமாகும் என்பதாகும். நம்மை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து நல்லது செய்பவர்களாக வாழ வேண்டும் என்பதை கூறுகிறது. கடவுளை உண்மையாக நேசிக்கிற ஒருவன் அவனை மட்டுமல்ல பிற மனிதர்களையும் நேசிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்வதும் சுத்தமான மனதுடன் வாழ்வதும் பொய் பேசாமலும் தீங்கு செய்யாமலும் இருப்பதுமாகும். நம் அனைவரும் நல்ல மனதுடன் கடவுளுக்கு சேவை செய்தால் நம்மால் உருவாகும் சமூகம் இறை சமூகமாகும். அங்கு அன்பு, கருணை, நம்பிக்கை, உண்மை, நேர்மை ஆகியவை ஆகும். இந்த உலகத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய சக்தி இப்படி வாழும் மனிதர்களிடமே இருக்கும். எனவே நாம் நமது பேச்சிலும் செயலிலும் பழகுவதிலும் எல்லாவற்றிலும் கடவுளின் ஆசையை நினைத்து நடக்க வேண்டிய அவசியம் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையோ கடவுளுக்கான ஒரு ஊழியம் ஆக்கிட வேண்டும் என்று கூறும் இத்திருப்பலியில் கவனமுடன் செவிமடிப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்பு கூறியோரே, அருமையானோரே, அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே, நம் அன்னை வழியாக ஆண்டவர் இயேசுவை அணுகி சென்று அவருடைய இறை கரம் தருகின்ற இறையாசீர் நம் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்தோரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என்று அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உமது உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். யோசுவா தனது உரையை ஒரு உறுதியான அழைப்பால் தொடங்குகிறார். இப்போது நீங்கள் கடவுளுக்கு பயந்து உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். அவர் எகிப்திலிருந்து யோர்தான் நதியை தாண்டியும் போர்க்களங்களில் வெற்றிகளும் அனைத்தும் கடவுளின் செயல்களாக இருந்ததை நினைவூட்டுகிறார். அதன்பின் அவர் மக்களை ஒரு தீர்மானத்திற்கு அழைக்கிறார். நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை இன்றே தேர்ந்தெடுங்கள். ஆனால் நான் மற்றும் என் குடும்பம் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். இந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்டவரையும் கடவுளுக்கான முழு அர்ப்பணிப்பிற்கு அழைக்கும் புகழ்பெற்ற சாட்சியாக உள்ளது. எனவே நாம் அனைவரும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது.
ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியரும் ஆகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 16. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே 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 உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரே போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வல பக்கமுள்ளார், எனவே நான் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வல பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே உரிமை சொத்து.
ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. Alleluia, 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 alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 வசனங்கள் 13 முதல் 15 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரையிலான இறைவார்த்தைகள். சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் அழைத்து வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனென்றால் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம் என்று சொல்லுகின்ற யோசுவாவினுடைய ஒரு அழகான சான்றை தழுவி நாமும் நம்முடைய சமூகம் வாழும் யாவரும் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம் என்று சொல்லுகின்ற ஒரு அழகான சிந்தனையிலே இங்கிருக்கிற நாம் எல்லாருமே கடவுளின் ஊழியர்கள்தான். அந்த ஊழியம் செய்வது என்பது நமது கடமைதான் என்கின்ற ஒரு சிந்தனையை உங்களுடைய கவன காதுகளுக்கு நான் திரையிடுகிறேன். அன்புக்குரியோரே, மனிதர்கள் நாம் எல்லோருக்குமே நமது படிப்பு, நமது பதவி, நம்முடைய பணிகளை வைத்து அடையாளம் ஒன்று இந்த சமூகத்திலே தரப்படுகிறது. இவர் எழுத்தாளர், இவர் மருத்துவர், இவர் விஞ்ஞானி, இவர் ஆசிரியர், இவர் பொறியாளர், இவர் பேராசிரியர், இவர் அருள்பணியாளர், இவர் அதிகாரி, இவர் தொழிலதிபர், இவர் வியாபாரி, இவர் கட்டிடப் பணியாளர், இவர் கூலி தொழிலாளி, இவர் அரசியல் தலைவர் என்று சொல்லி நம்முடைய படிப்பு, நம்முடைய பதவி, நாம் செய்யக்கூடிய பணி வாழ்வை மையப்படுத்தி ஒரு அடையாளம் என்பது இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தரப்படுகிறது. திருமுழுக்கு வழியாக ஆண்டவரின் அரச குருத்துவத்தில், அதாவது பொது குருத்துவத்தில் பங்கேற்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகின்ற சிறப்பு அடையாளம் நாம் எல்லாருமே கடவுளின் ஊழியர்கள் என்பதாகும். அதாவது கடவுளும் தந்தையுமானவருக்கு
ஊழியம் செய்யக்கூடிய கடமை நம் எல்லாருக்கும் உண்டு என்கின்ற அந்த ஒரு அழகான அடையாளத்தை, நம்ம எல்லாருமே கடவுளின் ஊழியர்கள் என்று சொல்லுகிற அடையாளத்தை நாம் பெறுகின்ற திருமுழுக்கு வழியாக நாம் நிச்சயமாக பெறுகிறோம். இப்போ கடவுளுக்கு பணிபுரிய வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய அடையாளம் என்ன என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? கடவுளுடைய அடையாளம் என்ன? நற்செய்தியாளர்களுடைய உதவியோடு கடவுளுக்கென்று இந்த நற்செய்தியாளர்கள் தருகின்ற சிறப்பு 4 அடையாளங்களை நாம் தெரிய வருகிற போது அந்த அடையாளங்களுக்கு உகந்த ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு உணர்வுகளோடு, தூயவராயிருங்கள், ஏனென்றால் உங்கள் கடவுளும் ஆண்டவரும் மானவர் தூயவர் என சொல்லுவார் மத்தேயு நற்செய்தியாளர். உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் என சொல்லுவார் மார்க்கு நற்செய்தியாளர். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போன்று நீங்களும் இரக்கமுடையவர்களாக இருங்கள் என சொல்லுவார் லூக்கா நற்செய்தியாளர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என சொல்லி கடவுள் பேரன்பு காட்டுபவர் என்கின்ற ஒரு அடையாளத்தை புனித நற்செய்தியாளர் யோவான் நமக்கு தருவார். அப்ப இந்த நற்செய்தியாளர்கள் தருகின்ற கடவுளுடைய அடையாளங்களை மையப்படுத்தி அல்லது இந்த கடவுளுடைய அடையாளங்களை அறிந்திருக்கிற நாம் இந்த அடையாளங்களுக்கு உகந்த 4 விதமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு நம்மிலே மேலோங்குகிறது. இந்த நற்செய்தியாளர்கள் தருகிற அடையாளத்திற்கு உகந்த 4 விதமான அல்லது 4 வடிவிலான ஒரு ஊழியத்தை நம்ம ஒன்று செய்யணும் அப்படி சொல்லி நமக்கு திருச்சபை நினைவூட்டுகிறது. அப்படி வரும்போது முதல் ஊழியம், கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார் என்ற கேள்விக்கு நம்முடைய திருமறை சுவடி தருகின்ற அழகான பதில், தம்மை அறிந்து அன்பு செய்து தமக்கு பணிபுரிந்து தம்முடைய பெருமகிழ்வில் பங்கு கொள்ளவே என்கின்ற பதிலைத்தான் திருமறை சுவடி நமக்கு தருகிறார். படைப்பனைத்தும் அதிலும் படைப்பின் சிகரமாகிய மனிதன் படைத்தவருடைய மாட்சிக்காக கடினமாக உழைக்க வேண்டும். நம்மை படைத்த பராமரித்து கொண்டு இருக்கிற பாதுகாத்து கொண்டு இருக்கிற கடவுளுக்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டும். அப்போ இறைவன் மாட்சி உறுவதற்காக உழைப்பதை ஊழியக்காரர்களின் முதன்மை கடமையாகும் என்று தாய் திருச்சி வலியுறுத்துகிறார். அப்போ இறைவன் மாட்சி உற வேண்டும், நாம் அல்ல. நம்முடைய கடவுள் நமது செயலால் மாட்சி உறுகிற அளவுக்கு நம்முடைய கடமை என்பது இருக்கணும் அப்படி சொல்லி நம்முடைய அன்பு தாய் இயேசுவினுடைய தாய், இயேசுவினுடைய முதல் சீடத்தி என்று சொல்லி தாய் திருச்சபை சொல்லும் இல்லையா? அவருடைய அந்த கானாவூர் புதுமை பல நேரங்களிலே நாம் அன்னையினுடைய பரிந்துரைக்கு மட்டும்தான் கோடிட்டு காட்டும். ஆனால் இயேசு அந்த முதல் புதுமையின் வழியாக மாட்சியை வெளிப்படுத்தினார் என்று யோவான் நற்செய்தியாளர் பதிவு. அந்த மாட்சியை வெளிப்படுத்துவதற்கு முதன்மை காரணி நம்முடைய அன்பு தாய் இல்லையா? அந்த இயேசு என்கின்ற தன்னுடைய மகனிடம் இந்த புதுமையை நீ செய்ய வேண்டும், செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த முதல் புதுமையின் வழியாக இயேசு தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். அந்த மாட்சியை வெளிப்படுத்துவதற்கு காரணியாக இருந்த அருமையான அன்பு தாயை போன்று நாமும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் கடவுள் மாட்சி பெறுவதற்காக கடுமையாக உழைக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கணும் என்பது முதல் சிந்தனை. இரண்டாவது, இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 49 அதிகாரம் 6வது இறைவசனத்தில் யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எசாயா இறைவாக்கினரிடம் சொன்ன அந்த அருமையான செய்திக்கு ஏற்ப அழைத்து வருவதும் ஒன்று சேர்ப்பதும் ஊழியக்காரருடைய இரண்டாவது பணியாக அல்லது கடமையாக முன்னிறுத்தப்படுகிறார். நன்மையான சமூகத்திலே ஆண்டவரை விட்டு விலகி தொலைவில் வாழும் அனைவரையும் அவர்வால் கொண்டு வந்து சேர்த்து அனைவரும் மீட்படைய உழைப்பது இந்த ஊழியக்காரர்களுடைய கடமையாகும் பணியாகும் என்று சொல்லுகிற இரண்டாவது கடமை, இரண்டாவது பணியை நம்ம எல்லாருமே கடவுளுடைய ஊழியர்கள் என்கிற அருமையான செயலில் இந்த ஊழியத்தை நம்முடைய வாழ்நாட்களை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டும் என்று திருச்சபை தருகிறார். மூன்றாவது, ஆண்டவரை அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும். ஒவ்வொரு ஊழியனும் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் அப்படி சொல்லி ஆண்டவருடைய
பிரதிநிதியாக இருந்து அவரை அறிக்கையிடுவதும் அவருக்கு சாட்சி பகர்வதும் ஒவ்வொரு ஊழியனுடைய கடமை. எனவேதான் பவுலடியார் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற அனைவருக்கும் அருளும் அமைதியும் உரித்தாக என்று சொல்லி, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை உரக்க சொல்லுகிற, ஆண்டவர் இயேசுவினுடைய அருள்கரத்தால் இந்த சமூகம் பெறுகிற நன்மைகளை உரக்க சொல்லுகிற ஊழியர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவரை பறைசாற்றுகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படி சொல்லி மூன்றாவது ஒரு ஊழியத்தை நமக்கு திருச்சபையில் ஒரு சின்ன உதாரணம், திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் 8வது வசனத்தில், தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையில்ல வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் ஊழியக்காரர்களுடைய மூன்றாவது ஒரு செயலாக. இறுதியாக அன்பு நிறைந்தோரே, எல்லாருமே இறைவனை பிரசன்னப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஊழியக்காரர்களாகி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருச்சபை ஆசை. இதோ திருமுழுக்கு யோவான் இதற்கு தலை சிறந்த உதாரணம். இதோ இறைவனின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுவது இதைத்தான் குறிக்கிறது. கடவுளை பிரசன்னப்படுத்த வேண்டும். அவர் சொல்லுவார், தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்க எனக்கு அதிகாரம் தந்தவரே, தூயாவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என கூறி நான் சான்றும் பகரின் அப்படி சொல்லி திருமுழுக்கு யோவான் சொன்னது மாதிரி எல்லாருமே ஆண்டவரே நமது சொற்களால் நமது செயல்களால் நம் வாழுகிற முறையால் பிரசன்னப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அழகான உணவு. எனவே அன்பு அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கென்று பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் திருமுழுக்கு வழியாக தந்தை மகன் தூய் ஆவி என்கின்ற மூவொரு இறைவனின் பெயரால் நமக்கு வழங்கப்படுகிற அந்த அருமையான அடையாளம் நீ கடவுளின் ஊழியன் என்பதாகும். எனவே இயேசுவினுடைய அடையாளங்களை அறிந்து கொண்ட நாமும் அவரை பிறருக்கு பிரசன்னப்படுத்துகிற அந்த ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அழகான ஒரு சபதத்தை நம்முடைய மனங்களிலே உறுதியாக கொள்வோம். திருமுழுக்கு வழியாக ஆண்டவரின் அரச பொது குருத்துவத்திலே பங்கேற்கும் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிற அடையாளம் கடவுளின் ஊழியக்காரர் என்பதே. எனவே அதாவது கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரிய கடமைப்பட்டவள் என்று சொல்லுகிற ஒரு அழகான ஊழியத்தை, ஒரு கடமையை மிக சிறப்பாக நம்மிடம் தாய் திருச்சபை எதிர்பார்க்கிறது. எனவே யோசுவாவை போன்று, யோசுவா உறக்கத்தினது போன்று இந்த அருமையான மரியன்னை பசிலிக்கா உலகமூட இறை சமூகம் மட்டுமல்ல, இந்த அருமையான உலகிலே ஆண்டவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு இதோ உன் தாய் என்று சொல்லி தந்த இந்த அன்னையை தாயினும் மேலாய் கருதி மதிக்கின்ற எல்லாரும், நாமும் நம்முடைய சமூக வாழ்கிற எல்லாரும் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் தங்கள் பணியினை சிறப்புடன் ஆற்றவும் இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் வேண்டிய ஆற்றலையும் அறிவையும் நிறைவாய் வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானம் நிறைந்த இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எமது மண்டலத்திலும் பங்கிலும் உள்ள சிறு குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கல்வி, விளையாட்டு, பேச்சாற்றல் போன்ற அனைத்திலும் சிறந்தவர்களாக வளரவும் உமது அருளை பெற்று கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழவும் வேண்டிய அருளை அவர்களுக்கு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, எமது மக்கள் செய்து வரும் தொழில்களை ஆசீர்வதியும். உழைப்பிற்கேற்ற பலனை பெறவும் போதுமான செல்வங்களை எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வு வளம் பெறச் செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே என் அன்பு இறைவா, வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு கல்விக்கு ஏற்ற
நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கவும் வாழ்வில் வெற்றி பெறவும் வேண்டிய அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் வடிவே எம் அன்பு இறைவா, நோயினாலும் மனவழியிலும் உம்மிடம் வரும் எமது மக்கள் ஆறுதலான வார்த்தையை கேட்கவும் நோயிலிருந்து விடுதலை அடையவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். இந்த வழிபாடு சிறப்பு செய்து கொண்டு இருக்கின்ற, இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கின்ற உங்கள் எல்லாருடைய வாழ்வுக்கும் தேவைப்படுகின்ற இறை நிறை ஆசிரை நம்முடைய அன்பு தாயினுடைய பெருந்துரை வழியாக ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த கல்வாரி பலியிலே இணைந்து கடவுளிடம் மனதுருகி மன்றாடி கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளின் சார்பாக நம்முடைய அன்பு தாய் பரிந்து பேச வேண்டும். அன்பு தாயினுடைய பரிந்து பேசலை தட்டாமல் தவறாமல் உடனடியாகவே நிறைவேற்றுகிற ஆண்டவர் இயேசுவின் அன்புகரம் அந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு தேவைப்படுகின்ற ஆசிரை வான்மழையாய் அவருடைய வாழ்விலே பொழிய வேண்டும் என சொல்லி அவர்களுக்காக நம்ம ஒன்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே பல்வேறு தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த சமூகத்தினுடைய சிறு பிள்ளைகளுக்காக, இந்த சமூகத்தினுடைய வாலிப அன்பு அருமையான மகன்களுக்காக, மகள்களுக்காக, இந்த அருமையான சமூகத்திலே உழைப்போருக்காக, அருமையான சமூகத்திலே நோயுற்று ஆண்டவருடைய தயவை தொடுதலை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அருமையான சமூகத்திலே குழந்தை செல்வங்கள் வேண்டும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, நல்ல திருமணங்கள் நடந்தேற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, புதிய வேலை வாய்ப்புகள், படித்த படிப்பிற்கேற்ற பணிவாழ்வு அமைந்து வாழ்வு என்பது வளம் பெற வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இதோ தங்களுடைய வாழ்விலே இருக்கிற கவலைகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம், காயங்கள் எல்லாம், வேதனைகள், சோதனைகள், இடையூறுகள் எல்லாமே கடவுளுடைய கண் பார்வையில் அகன்று போக வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே இந்த வழிபாடு வெளியாக கடவுளே தாயே எங்கள் அன்னையே எங்களுக்காக பரிந்துரைப்பாயே என்று சொல்லி தாய் வழியாக நம்முடைய அன்னையின் வழியாக அன்னையுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் இயேசுவை அணுகி சென்று வாழ்வுக்குரிய எல்லா இறையாசிரியம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் நிறைவாக கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாக நம் எல்லாரும் இணைந்து கொடுக்கின்ற இந்த காலை கல்வாரி பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து எதிர்ப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடனே தருளும். இரக்கம் நிறைந்த இதயத்தால் நீர் எங்களுக்கு தந்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியோடு அவர் மீண்டு வருவார் என்று உறுதியோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒண்ணுமே இரவு விருந்தை அருந்திய பின் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடும் கடவுளே, உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினராகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எம் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எம் பசிலிக்கா இறை சமூக பாதுகாவலுமான தூய் அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களோடு நாங்கள் எல்லாரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தம் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பராமலும் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். அமைதியின் வாழ்த்து. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
மரியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் என்னை பிரியாமல் உறவாடும் தெய்வமே, உயிர் வாழும் காலம் என்னோடு உடன் வாழ வாருமே. ஒருபோதும் என்னை பிரியாமல் உறவாடும் தெய்வமே, உயிர் வாழும் காலம் என்னோடு உடன் வாழ வாருமே. கலந்து விடு, என் உயிராய் மாறிவிடு. என் உயிரில் கலந்து விடு, என் உயிராய் மாறிவிடு. இதயம் உறைவாய், இதமாய் நிறைவாய். இதயம் உறைவாய், இதமாய் நிறைவாய். ஒருபோதும் என்னை பிரியாமல் உறவாடும் தெய்வமே, உயிர் வாழும் காலம் என்னோடு உடன் வாழ வாருமே. நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவா, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்க செய்து எங்களுக்கு மீட்பு வழங்குவதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. உன்னையே
இறையேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, உங்கள் எல்லாரையும் புனித மரியன்னை பசிலிக்கா மூலகமோடு இறை சமூக பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன். நம்முடைய அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை வருகின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உலகமே மிக பெருமையோடு கொண்டாடுவது வழக்கம். புனித மரியன்னை பசிலிக்கா மூலகமோடு இறை சமூகமும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 10 நாட்கள் அன்னையின் பேரில் பெருவிழாவை கொண்டாடுவது வாடிக்கையான வழக்கமான ஒரு அன்பு செயல். எனவே என்னுடைய முதல் அழைப்பாக உங்கள் எல்லாரையும் அன்பொழுக இந்த மரியன்னை பசிலிக்கா நோக்கி நீங்கள் இந்த விழா நாட்களில் வருகை தர வேண்டும். இங்கு நடைபெறுகிற வழிபாடுகளில் மிக முழுமையாக பங்கேற்க வேண்டும். இங்கு நடைபெறுகிற எல்லா அந்த அருமையான செயல்பாடுகளிலும் கலை நிகழ்வுகளிலும் கருத்தாய் பங்கேற்க வேண்டும். அன்னையினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர் திருப்பலிகள் இங்கே நடைபெற்று கொண்டே இருக்கும். எமது முழகமூடு வட்டாரத்திற்குட்பட்ட 27 பங்குகள் வரிசையாக வந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கு சமூகம் சார்பாக அன்னையின் பிறப்பு பெருவிழா திருப்பலி ஒப்பு கொடுப்பார். எனவே அந்த நாள் முழுவதும் இங்கு நடைபெறுகிற வழிபாடுகளிலும் இந்த 10 நாட்களிலும் எப்போதும் இங்கே வழிபாடு நடைபெற்று கொண்டே இருக்கும். எமது கல்வி நிறுவனங்கள், எம்மை சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடங்களில் சொல்லி இவர்களும் பகல் பொழுதுகளில் வந்து அன்னையின் பேரிலே மிக சிறப்பாக தங்களுடைய அருமையான கல்விக்கூடங்களுக்கான இறை ஆசிரியை பெற்று சொல்வது வழக்கம். எனவே நீங்களும் அன்னையினுடைய அன்பு பக்தர்களாக இந்த விழா நாட்களிலே வருக என்று மகிழ்வோடு உங்களை அழைக்கிறேன். அன்னையினுடைய பரிந்துரைவழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்கர இறை ஆசிரியை எப்போதும் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி. உன்னை எண்ணும்போது